हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। धर्मं दर्शयितुं कृपाजलनिधेये दुःखं च यादृक्त्वया प्राप्तं काननचारिणा दयितया सार्धं च सौमित्रिणा तादृक्प्रेम करोति नैव भुवनं धर्मेऽथवापि त्वयि तस्मादेव हि धिक्करोमि तदिदं तुच्छं जगद्रक्षकाय। वैदेही विरहेण खिन्न हृदयं रामं मनुष्यं वृथा सर्वेशोऽयम् इति स्मरन् भजसि किं पृच्छन्ति केचित् खलाः। कारुण्यं तव दुःखिते श्रितजने तादृक् न पश्याम्यहम् यद्येवं करुणानिधे रघुपते त्वामेव धिं निर्गुणम्। धर्मं दर्शयितुं ராமர் சீதா விரகத்துல தவிச்சது என்கிறத பலவேறு கோணங்கள்ல பார்க்கலாம். பகவான் பக்தையை விட்டு தவிக்கிறது என்று பார்க்கலாம். அப்படி பார்த்தால் அது ஒரு ஒரு பக்தி சாஸ்திரமாக இருக்கு ராமாயணம். இங்க ஆச்சரியமா சொல்றார், தர்மம் தரிசயித்தும் கிருபாஜலநிதே. பொறுப்பான பர்த்தா பத்னியை இழந்தான் என்றால் தவிக்கிற தவிப்பு என்கிறது தர்மம். இங்க எது தர்மம்ன, பத்னியினுடைய சோகத்தை நினைச்சு வருத்தப்படுறது என்கின்ற கிருபையே தர்மம். அதனால தர்மம் தரிசயித்தும் கிருபாஜலநிதே. ஒரு அர்த்தம் அப்படி சொல்லி பார்த்தேன். ஆனா கிருபாஜலநிதேங்கிற வாக்கியத்துக்கு இந்த வாக்கியத்தை போடும் பொழுது ஸ்ரீ அண்ணாவோட ஹிருதயத்துல என்ன இருந்திருக்கும்னு பார்த்தேன்னா, லோகத்துக்கு தர்மத்தை காட்டணும்னு லோகத்து மேல இருக்கக்கூடிய கிருபை, அததான் இங்க கிருபாஜலநிதே என்று சம்போதனம் செய்கிறார். தர்மம் தரிசயித்தும் கிருபாஜலநிதே துக்கம் ச யாதற்கு தொயா பிராப்தம் கானனசாரினா. கானகத்துல நீங்கள் சஞ்சாரம் பண்ணதோட மட்டும் இல்லாமல், நீங்கள் சிரமப்பட்டதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுச்சரர்களையும் சிரமப்பட வச்சேள். தைதையா, உங்களுக்கு பிரியத்தமையான சீதாதேவியும் கஷ்டப்படும்படியா ஆச்சு. பரமப்பிரியமா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் உங்களோட கஷ்டப்படும்படியா ஆச்சு. இவ்வளவு எதுக்காக? என்ன, லோகத்துக்கு தர்மத்தை காட்டலாம் என்கின்ற கருணையினாலதான். அந்த தர்மம் எது மாதிரியான தர்மம்? முன்னாடி சத்தியதிஷ்டை பித்ருவாக்கி பரிபாலனெல்லாம் காட்டியாச்சு. இங்க காட்டப்படுகின்ற தர்மம் கற்பு என்கிறது தான். கற்புங்கிறது பொது. பெண்ணுக்கு எப்படி கற்போ அது மாதிரி ஆணுக்கும் கற்பு. அந்த கற்பை காட்டுறதுக்காகத்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இப்பேற்பட்ட திவ்ய சரித்திரத்தை பிரகடனம் பண்றார். படாதன பாடுபட்டு மனுஷருக்காய் என்று ஆழ்வாருடைய வாக்கியம். இவ்வளவு பாடுபட்டும் கூட ஆனால் தாதிருக்கு பிரேம கரோதி நைவ புவனம். நீங்கள் என்ன பாடுபட்டேளோ, என்ன கஷ்டப்பட்டேளோ எல்லாம் நம்மளுக்காக தானே, அதாவது சம்சாரிகளுக்காக தானே, லோகத்துக்காக தானே. அவ்வளவு பாடுபட்டும் கூட ஆனால் புவனம், இந்த லோகம் இருக்க, இந்த லோகம் இவ்வளவு பாடுபட்டேளே
அப்படின்னு உங்ககிட்ட பிரேமையை காட்டலையே. லோகத்துக்கு உங்ககிட்டயும் பிரேம உத்கர்ஷமா வரல. நீங்கள் படாத பாடுபட்டு தர்மத்தை ஸ்தாபிச்சும் இந்த தர்மத்து மேலேயாவது ஒரு ஸ்ரத்த வந்துதான் லோகத்துக்கு என்றால், தர்மத்து மேலேயும் ஸ்ரத்த வரல. லோகம் லோகமாவே இருக்கு. நேர வந்து பிரத்யட்சமா நீங்க இறங்கி உங்க சரித்திரத்தை நடத்தி காட்டி ஈடு இணையற்ற முறையில தர்மத்தையும் குணங்களையும் லோகத்துக்கு காட்டியும் கூட, ஒண்ணு நீங்க காட்டின தர்மத்துல இருக்கணுங்கிற வேகம் வரணும், அதுல இருந்து காட்டி நல்ல புள்ளன்னு உங்ககிட்ட சம்பாதிக்கணும் வேற. அதுக்கும் பக்கு இல்ல. இப்படி வந்து இறங்கினேளே, நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேளே அப்படின்னு நினைச்சு உள்ளமாவது உருகணும். அந்த நன்றியாவது வேணும். நன்றின்னு பேர் இருக்குதான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி கடன் அடைக்கிறோம். சொல்லுவேன் ஒரு உதாரணம். ரோடுல போகும்பொழுது கார்ல எழுத்தாப்புல யாரோ ஒருத்தர் வரார். அவர் யாரும் முன்ன பின்ன தெரியாது. அவர் நம்மளை பார்த்து கார்ல லைட் எரியறது அப்படின்னு காட்டிட்டு போறார். அவர் காட்டும் பொழுதே அவரை பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்கிறோம். அது மாதிரியான இந்த விஷயத்துக்கே தேங்க்ஸ் சொல்ல வேணுங்கும் பொழுது, அதுவும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பொதுவாகவே இந்த வார்த்தையை ரொம்ப பழக்கின்னு இருப்பான். நல்லதுதான், ஒன்றும் தப்பு சொல்லலை. யார் எங்க பார்த்தாலும் ரெண்டு வார்த்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லி 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 ஒரு வார்த்தை என்னென்ன, சாரி சாரி. இன்னொரு வார்த்தை என்ன, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு அதை சொல்லிகிட்டே இருப்பான். ஓயா ஒரு நாளைக்கு 60-70 முறையாவது சொல்லி ஆகணும். அது ஹிருதயத்துல எவ்வளவு ஃபீல் பண்றா அப்படின்னு தெரியல. நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நல்ல பழக்கம் தான். தேங்க்ஸ் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்றதுங்கிறது நல்ல பழக்கம் தான். அதை நான் கமெண்ட் பண்ணல. ஆனா இந்தியாவில் அவ்வளவு ஜாஸ்தி வாயை திறந்து மாதிரிலாம் சொல்ல மாட்டான். ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன காரியத்திலையும் ஆரம்பிச்சு நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருக்க மாட்டான். ஆனா இந்த பிரத்யுபகாரம் ஃபேக்சுவலா செய்யறது இருக்கு பாருங்க, அது நம்முடைய பாரதிய சம்ஸ்கிருதியில ரொம்ப ஜாஸ்தி உண்டு. தேங்க்ஸ்னு வாயை திறந்து சொல்றாளோ சொல்லலையோ, ஆனா தேங்க்ஸுங்கிற அந்த உணர்வை ஃபீல் பண்ற வாய்வா, அதுதானே இவ்வளவு பிரத்யுபகாரம் செய்யறா. உயிரை கொடுத்தாவது, எவன் நமக்கு உதவி செய்தானோ அவனுக்கு உயிரை கொடுத்தாவது உதவி செய்யறதுங்கிற ஒரு வழக்கம் நம்ம பாரதிய சம்ஸ்கிருதி. ஏன்னா கடன் அடைக்கிறது தான் நம்ம ரிலீஜனே. ஹிந்துயிசம் அப்படின்னா என்னன்னு யாராவது கேட்டான்னா, 5 கடன் இருக்கு, 5 கடனை அடைக்கிறது தான்ப்பா இதுவே. கிராட்டிடியூட், ஹிந்துயிசம் இஸ் ஈக்வல் டு கிராட்டிடியூட். முடிஞ்சு போச்சு. என்ன கிராட்டிபிகேஷன் இருக்கிறவாளுக்கு கிராட்டிடியூடு புரியாது. என்ன வாயை திறந்து எவ்வளவுனா தேங்க்ஸ் தேங்க்ஸுங்களாம். ஆனா ஃபாலோ பண்றது என்னவோ கிராட்டிபிகேஷன் தான். அதனால தேங்க்ஸ்ன்னு சொல்றதுனால நமக்கு என்ன லாபம்னு யோசிக்கலாம். சனாதன தர்மமும் கிராட்டிடியூட் பேஸ்டா இருக்கு. விஷயத்துக்கு வரேன். சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியங்கும் பொழுது, உனக்காக நீ எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சர்வேஸ்வரனே பூமியில அவதாரம் பண்ணார். உன்னை வாழ வச்சார், வாழ சொல்லி கொடுத்தார். ஆஹா இப்படி வாழ சொல்லி கொடுக்க ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு விடிவெள்ளி வந்திருக்கு, அதை அவலம் வச்சுட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு சங்கல்பிக்கிறதோ அல்லது வாழறதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒருத்தர் வந்தாரே எனக்காக அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளத்துல ஒரு உருக்கமாவது ஏற்படாதபடிக்கு, ஒண்ணுமே உள்ளத்துல எதுவுமே ஏற்படாத மாதிரி, நந்தன் ஆதித்ய நந்தன் தியஸ்தமிதேரவன்னு சாப்பிட்டு தூங்கிட்டு, ராமாயணம் தான் என்னன்னே தெரியாதவன் ஒருத்தன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ன விஷயம் வேற. ராமகதை காதல விழுந்தும் ஒண்ணுமே பண்ணல, அது ஒண்ணுமே பண்ணல, அதோட வேல்யூ புரியல. அது மாதிரி நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அதுக்கப்புறமும் அது சுட்டு போட்டால் ஒண்ணுமே, அது அதுல ஒரு உருக்கமோ அதுல ஒரு மனசுல அவரை நோக்கிய ஒரு ஆதரமோ எதுவுமே வராம, அதுவோ ரொம்ப புரியுற மாதிரி கதையா இருக்கு.
பொதுப்படையான கதையா இருக்கு. ஏதோ ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவலை சொல்லி இதை பண்ணு, அதை ஒரு ஆக்கிரகமா பண்ணு அப்படின்னு அதை வற்புறுத்துற கதையா இல்லை. அது ஹியூமனிட்டியை ரெப்ரசன்ட் பண்றது, மனித நேயத்தை ரெப்ரசன்ட் பண்றது. இது வாஸ்தவத்துல யாரோட ஹிருதயத்தையும் தொடணும். அது மாதிரியான கதை, காலங்காலமா என்றென்றைக்கும் வழிகாட்டியான கதை. அது மாதிரியான ஒரு கதையும் கேட்டுட்டு மனசு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஜனங்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இவாளதான் ஜடாகாங்கிற அடுத்த ஸ்லோகத்துல பின்னாடி வரும். இது என்ன உலகம் அது அப்படின்னு அந்த உலகத்தை பார்த்து அழுத்துண்டு, தஸ்மாதேவகி திக்கரோமி ததிதம் துச்சம், துச்சமான ஜெகத், ராமபக்தி இல்லாத ஜெகத்து துச்சமான ஜெகத்து, துச்சம் ஜெகத் ரட்சகா, அந்த ஜெகத்தையும் அவன் தான் காப்பா. இது துச்சமா இருக்கேன்னு ராமர் சொல்லல, இது பக்தனுடைய ஹிருதயம். ராமரை மதிக்க தெரியாத, ராமரிடத்துல அன்பு காட்டாத ஜெகத்தை பார்த்து பக்தன் அலுப்பு அடையறான். அதை சொல்றான் ராமர். அதையும் காப்பாற்றும், அது மாதிரி ஜெகத்தையும் அதுவும் என் குழந்தை தானே பாங்கிறார் அவர். அதனால அவரை ஜெகத் ரட்சகான் வேற அழைக்கிறாரு. வைதேகி ஹரணேன கிண்ண ஹிருதயம் ராமம் மனுஷ்யம் விருதா சர்வேஷோயம் இதி ஸ்மரன் பஜசி கிம். சீதா விரகத்துல ரொம்ப கிளேசத்தை அடைஞ்சார் ராமர். அதுல இருந்தே அவரை மனுஷன்னு தெரியறது. இவரை போய் பகவான்னு ஆசிரிக்கிறேளே, இவரை போய் தெய்வம்னு கொண்டாடுறேளேன்னு பிரிச்சந்தி கேச்சித்து கலாஹா, சில துஷ்டர்கள் இது மாதிரி கேட்கறா. ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான்னு தெரியுது. ஸ்ரீ அண்ணாவே தன்னுடைய மனசுல ரொம்ப தாபப்பட்டிருக்கா இந்த விஷயமா. ஏன்னா இந்த கிரந்தம் எழுதிய காலங்கள், அது மாதிரி காலத்துல நாஸ்திகம் நம்ம நாட்டுல ரொம்ப தலைவிரிகோடமா ஆடின காலம். நாஸ்திக்யம் அப்படிங்கிறது ரொம்ப தலைவிரிகோலமா ஆடின காலம். அதெல்லாம் பார்த்திருப்பா. அதனுடைய தாக்கம், அதனுடைய தாக்கமா ஏன்னா ராமகதாமிரத்துல பார்த்தேன்னா இது விஷயமாவே ராமரை புரிஞ்சுக்கலையே ஒரு 5-6 ஸ்லோகம் இருக்கு. 100 ஸ்லோகம் உள்ள கிரந்தத்துல ஒரு 6 ஸ்லோகம் இது விஷயமாவே இருந்ததுன்னா ரொம்ப சிக்னிபிகண்டா அது எங்கேயோ கிரந்த கர்த்தாவோட ஹிருதயத்தை தாக்கி இருக்கு. மனசு வருத்தப்பட்டிருக்காங்க. ஜனங்கள் இது மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுல நாஸ்திக்யம் தலைவிரிகோலமா ஆடித்துனா கூட பிரச்சனை இல்லப்பா. நாஸ்திக்யம்னு கூட சொல்ல விரும்பலாம். நாஸ்திகம் என்னைக்கு இல்ல, பௌத்தமே நாஸ்திகம் தான். வேதத்தையே ஒத்துக்கிறவாளே ஈஸ்வரனை ஒத்துக்காதவா உண்டு. நிரீஸ்வர சாங்கியால் உண்டு, நிரீஸ்வர மீமாம்சகால் உண்டு, ஈஸ்வரனையே ஒத்துக்காத மீமாம்சகால் சாங்கியால் உண்டு, ஈஸ்வரனையே ஒத்துக்காத ஒரு குரூப் நையாயிகால் உண்டு. இவாள்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவா தானே இல்லையா? ஆனா இந்த இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தலைவிரிகோலமா ஆடின நாஸ்திகம் இருக்கு, இது வேற. இது வெறும் கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லை. பின்ன என்ன அப்படின்னா, வாழையடி வாழையா நம்ம பெரியோர்கள்லாம் எந்த பண்பாட்டுல வாழ்ந்துட்டு வந்தார்களோ பாரதம் முழுக்க, தமிழகம் முழுக்க, அந்த பண்பாட்டை சாடுன்னு சாடுறது, அதை சாடுறது, கண்ணா பின்னான்னு நாக்குல நரம்பு இல்லாத திட்டுறது, அப்புறம் எல்லா விதத்திலையும் பரிகாசம் பண்றது அப்படிங்கிற ஒரு தன்மை. இது வெறும்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல. கடவுள் இல்லை அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சொல்றாருன்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்திருக்கா, அந்தந்த காலத்துல இருந்திருக்கா அது மாதிரி. இன்ஃபேக்ட் உலகம் அவாளையே அவதார புருஷால்னு வேற பார்த்திருக்கு. புத்தரே உதாரணம். புத்தர பிரகாரம் கடவுள் இருந்தது இல்லை, கடவுளே இல்லை புத்தர பிரகாரம். என்ன நிரந்தரம்னே ஒண்ணு இல்லைங்கிறார் அவர். நிரந்தரம்னு ஒண்ணு இல்லைன்னாலே கடவுள் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுறது.
புத்தரை சில பேர் அக்னாஸ்டிக்கும்பா, கடவுளை பத்தியே பேசியது இல்லை அப்படின்பா. அடியான பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர். அவரையே பெருசா மதிக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேல போனா அவதார புருஷன்கிறத விட கூட சொல்றா. எப்படியா இருந்தாலும் நிச்சயமா ஒரு மகானவர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மகாபுருஷர். அவர் கடவுள் இல்லை அப்படின்னு ஆக்கினத்துக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல. அதாவது அது தோஷமா இருக்கலாம். நிரந்தர வஸ்து ஒன்னே கிடையாது ஜெகத்துல அப்படின்னு சொல்றது என்னுடைய பார்வையில அது ஒரு தோஷம்தான். இருந்தாலும் கூட அவரை ஒரு புத்தரையோ அல்லது பௌத்தத்தையோ ஒரு அவ ஒரு படுபயங்கரமா நம்முடைய மூதாதையர்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் எதிர்த்தவா, அந்தந்த ஆஸ்பெக்டை எதிர்த்து ஹேளனம் பண்ணி இருக்கிற இதெல்லாம் இது பண்ணி அமுக்கி கடுமையா பேசி அது மாதிரி நடந்துட்டவா அப்படின்னு சொல்ல முடியாது. பௌத்தத்தை ஒரு உதாரணமா தான் சொன்னேன். நாஸ்திகனா இருக்கிறதுல ஆட்சேபணம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சின்னங்களை, நம்மளுடைய தெய்வங்களை, நம்மளுடைய வழிபாடுகளை, நம்மளுடைய பண்பாட்டை தொடர்ந்து எல்லாமே தப்பு அப்படின்னு பாக்குறாங்க. சம்திங் இஸ் ராங். அவங்ககிட்ட தப்பு பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லல, தப்பு நடந்திருக்கு. ஏதோ சில காரணங்களால நடுவுல சில பேர்கள் மேல் ஜாதி, தன்னையே மேல் ஜாதின்னு சொல்லிட்டு கீழ் ஜாதிக்காரால, அதாவது கீழ் ஜாதியாக கருதப்பட்டவாளை இல்ட்ரீட் பண்ணிருக்கா. ஆமா, தப்புதான். அது மாதிரியான இல்ட்ரீட்மெண்ட் தப்பு. அதுல பிராமணா மட்டும்தான் இருந்தான்னு சொல்ல முடியாது. சோகால்டு எல்லா மேல் ஜாதிகளும் அதுல இருந்திருக்கு. இது கீழ் ஜாதிகள் இல்ட்ரீட் பண்ணிருக்கா. இன்னும் சொல்ல போனா இது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவாளா இருந்தவா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல கம்மியானவாளை இல்ட்ரீட் பண்ணிருக்கா. இதுக்கு ஜாதி அவசியம் இல்லை. இதுக்கு பிராமணாலேயே சொல்றேன். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவாளா இருக்கிறவா, வெள்ளக்காரன் கொடுத்த ஜாபுக்கு போய் பணக்காராளா ஆயிட்டவா, ஏழைகளா இருக்கிற வைதிகால என்ன கீழ்ஜாதிக்காரா, சோகால்டு கீழ்ஜாதிக்காராளுக்கு ஈக்குவலா தான், அதை விட கம்மியா தான் ட்ரீட் பண்ணியிருக்கா. இதுக்கு ஜாதி காரணமா பைசா காரணமா? ஒரு காலகட்டத்தில் எந்த வைதிகால நிறுத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணணுமோ, வேதாத்தியனம் பண்ணவா ரொம்ப பெரியவா அப்படின்னு, அந்த வேதாத்தியனம் எவ்வளோ வேதாத்தியனம் பண்ணியிருந்தவாளா இருந்தாலும் அவளை வெள்ளக்காரன் பின்னாடி போயிட்டு அவளை இல்ட்ரீட் பண்ண காலம் உண்டு. புரியுறதா? இதெல்லாம் நடந்திருக்கு. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால சில எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப ஏழைகளா இருக்கிற ஜாதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஜாதிகள் கஷ்டப்பட்டிருக்கு. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல ஹையரா இருக்கிற ஜாதிகள் இவாளை கஷ்டப்படுத்தி இருக்கு. தமிழகம் முழுக்க நடந்திருக்கு, உலகம் முழுக்க நடந்திருக்கு, இந்தியா முழுக்க நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க நடந்த ஒரு விஷயம். உலகம் முழுக்க நடந்த ஒரு விஷயம். தப்பு தான், மகா தப்பு. ஆனா வாஸ்தவத்துல அது நடந்ததை கண்டிக்கணும் அப்படின்னு வரவா எப்படி இருப்பா? அததான் கண்டிப்பா. அதாவது வன்மையா கண்டிக்கணும். வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம், மறுப்பே இல்லை. ஆனா அததான் கண்டிப்பா, அதை மட்டும்தான் கண்டிப்பா. ஆமா, அது மாதிரி உண்டு. அதையே போக்கஸ் பண்ணி அதை மட்டும்தான் கண்டிப்பா. அப்படிதான் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த சமூகம் முழுக்க, இந்திய சமூகம் முழுக்க வெளிப்படக்கூடிய தெய்வங்கள் அதை விமர்சனம் பண்றது. பிள்ளையார் யானத்தலையோட இருக்காரே, இது மாதிரி உனக்கு யானத்தலையோட ஒரு குழந்தை பிறந்தான்னா நீ சந்தோஷப்படுவியா, வருத்தப்படுவியா? பிள்ளையாருக்கு தொந்தி ஏன் பெருசா இருக்கு? 6 தலை எப்படி வர முடியும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு தெய்வங்களை பரிகாசம் பண்றது, வழிபாட்டு முறைகளை பரிகாசம் பண்றது, எதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக்கான விஷயமோ. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது ரொம்ப சயின்டிபிக்கானது. இன்னைக்கு வெள்ளக்காரன் தான் பஞ்சகவ்யத்தை பேட்டர்ன் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கான்.
இந்த பஞ்சகவியத்தை எவ்வளவு பரிகாசம் பண்ணி பேசியிருக்கா தெரியுமா அந்த நாள்ல. இந்து மதம் ரொம்ப கேவலமான மதம், பஞ்சகவியந்துங்கிற மதம் அப்படின்னு நம்மளுடைய சில சயின்டிபிக்கான பிராக்டிசஸ் எல்லாம் கூட காலவேளையில் எழுந்துக்கிறது, பிரார்த்தஸ்நானம், அதுலேருந்து ஆரம்பிச்சு சோசியலாஜிக்கலா நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய கல்யாணம் பண்ணிக்கிறது, கற்பு முதலிய விஷயங்கள், ஆன்மீகத்துல நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தத்துக்கு இந்தியாவுடைய பண்பாடு என்று ஒரு 100 வருடங்கள் முன்னாடி வரைக்கும் வந்த எல்லாமே தப்பு. எல்லாமே பகவத்கீதை தப்பு, ராமாயணம் தப்பு, பாரதம் தப்பு, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தப்பு, சங்க இலக்கியங்களும் தப்பு, திருக்குறள் தப்பு, எல்லாமே தப்பு. எல்லாமே எல்லாமே மூட நம்பிக்கை. இது வரைக்கும் எனக்கு முன்னாடி வந்தவன் எல்லாம் மூட நம்பிக்கை இந்த இந்தியாவில் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வந்து சைக்கோவா? இது எது மாதிரி ஃப்ராய்டு தான் கேட்கணும். இது எது மாதிரி சைக்கோல சேரும்? இதுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ்னு பேர்? இதுக்கு என்ன தவிர எல்லாரும் முட்டாள். இது வரைக்கும் வந்தவா எல்லாரும் என்ன தவிர எல்லாரும் முட்டாள். சப்ஜாடா அத்தனை பேரும் முட்டாள்னு ஒருத்தர் சொல்றார், எல்லாரையும் பரிகாசம் பண்றார் அப்படிங்கிற ஒரு தன்மை. இது வந்து ஒரு சைக்கோ தன்மையா இருக்குது. இதை ஃபாலோ பண்றதுக்கு மக்கள் இதுக்காக நிறைய அங்கங்க போர்டா எழுதி வச்சு பலவேறு இடங்கள்ல இதை பிரச்சாரம் பண்ணி மீட்டிங் போட்டு இதை மேடையில ஏறி பேசி, எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே நடந்ததா தெரியல இந்தியாவில். இதுதான் பெருமை, அதனால எங்களுக்கு பெருமை, இங்க மட்டும்தான் நடந்ததுங்கிறதுனால அது பெருமைங்கிறா. சைக்கோ இல்ல, சும்மா சொன்னேன். இதை யார் நிறைவேற்றினாரோ அவர் சைக்கோ இல்லை. இது பின்ன என்ன? கேஸ்டில் ட்ரீட்மெண்ட் இருந்தனா கேஸ்டில் ட்ரீட்மெண்ட் மட்டும் திட்டுவா. அம்பேத்கர் மாதிரி நாராயண குருவே திட்டிருக்காரு. கேஸ்டில் ட்ரீட்மெண்ட் மட்டும் அவர் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்? பாகவதம் எல்லாமே திட்டிருக்கா. நம்ம ஸ்ரீதர ஐயாவாலே ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அவர் ஆத்துல ஸ்ராத்தம் அன்னைக்கு ஒரு பஞ்சமனுக்கு உணவிட்டார். தொடர்ச்சியா பக்தி மார்க்கத்துல இது மாதிரி கதைகள் எக்கச்சக்கம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எக்கச்சக்கம். ஒரு பக்தன் பஞ்சமனுக்கு மரியாதை செலுத்தினான். அதனால அந்த சமூகத்துல சில பேர் வெகுண்டு எழுந்தார்கள். வெகுண்டு எழும் பொழுது தெய்வம் பஞ்சமனுக்கு மரியாதை செலுத்தணும் பக்கம்தான் நின்று இருக்கு அப்படின்னு பலவேறு கதைகள் உண்டு. பெரிய புராணமா இருக்கட்டும் அல்லது பக்த விஜயமா இருக்கட்டும், பலவேறு கதைகள் உண்டு. அதாவது உலகம் முழுக்க பலவேறு மதங்கள்ல, பலவேறு பண்பாடுகள்ல பலவேறு தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் மற்ற தெய்வங்களை பத்தி எனக்கு தெரியல. சனாதன தர்மத்தினுடைய தெய்வமா இருக்கக்கூடிய பாண்டுரங்கனோ அல்லது சிவபெருமானோ இவா கதைகள்ல எப்போ வந்து மேல் கிளாஸ்க்கும் கீழ் கிளாஸ்க்கும் ஏதாவது கான்ஃபிளிக்ட் வருதோ, அல்லது இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் ஏதாவது கான்ஃபிளிக்ட் வருதோ, அது மாதிரி எல்லா நேரத்திலையும் அவர்கள் கீழ் ஜாதி பக்கம் தான் நிற்பார்கள். எந்த பக்த விஜய சோக்காமேளாவா இருக்கட்டும், திருப்பானாழ்வாரா இருக்கட்டும், நந்தனாரா இருக்கட்டும், எந்த கதையை எடுத்துட்டாலும் சாமி யார் பக்கம் நின்னுது அப்படின்னா இந்த சோகால்டு கீழ் ஜாதி மக்கள் பக்கம் தான் நின்று இருக்கு. எங்க சனாதன தர்மத்துல இது மாதிரி கதைகள்லாம் மற்ற ரிலிஜியன்ஸ்ல உண்டான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இங்க இந்த அற்புதம் நடக்கிறது. தொடர்ச்சியா இது மாதிரி கதைகள் வரும். எப்பப்பெல்லாம் கான்ஃபிளிக்ட் வருதோ, ஹையர் காஸ்டுக்கும் லோயர் காஸ்டுக்கும் கான்ஃபிளிக்ட் வருதோ, அப்போ சாமி வந்து லோயர் காஸ்ட் பக்கம் தான் இருக்கு.
கடந்த ஒரு 2000 வருஷத்துல இதை பார்த்துக்கலாம். இது மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால இதை பார்க்க முடியும். ஒரு ஆச்சரியமான விஷயம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபோக்கஸ். லோ காஸ்ட் மக்கள், சோகால்டு லோ காஸ்ட்னு சொல்ல மாட்டேன், சோகால்டு லோ காஸ்ட் மக்கள் கஷ்டப்படுறா அப்படின்னு அவளை கஷ்டத்திலையும் காப்பாற்றுறதுக்கான வழியை பார்க்கணும். சப்ரஸ் யாராவது பண்ண, சப்ரஸ் பண்றவாளை தட்டி கேட்கணும். ஏண்டா சப்ரஸ் பண்றேன்? மகான்கள்லாம் பண்ணது, அதுவும் பக்தி மார்க்கத்தில் நிறையவே நடந்திருக்கு. தட்டி கேட்கணும். ஆனா நம்ம செய்யறது என்னன்னா, இத பேரை வச்சுண்டு மொத்த ரிலீஜனையும் எதிர்க்கிறோம். மொத்த பண்பாடு, சனாதன தர்மத்தினுடைய பண்பாடு, இந்திய பண்பாடு மொத்தத்துக்கு ஒட்டுமொத்தமா அதுல உள்ள தெய்வங்கள், அதில் உள்ள வழிபாடுகள், அதில் உள்ள பெரியோர்கள், அதில் உள்ள சடங்குகள், இது அத்தனையும் எதிர்க்கிறாளே. எதிர்க்கிறவா சைக்கோ இல்லை. முதல்ல சும்மா சைக்கோவா இருக்குமோ அப்படின்னு சொன்னேனே தவிர எனக்கே தெரியும் சைக்கோ இல்லவா. மற்றவாளை சைக்கோ ஆக்கிடுவா. அவ வந்து ஏன் எதிர்க்கிறான்னு சொல்றேன். இந்த மாடல் என்ன மாடல்? ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த மாடல் என்ன மாடல்? அதாவது சப்ரஸ்ட் கிளாஸஸ்க்கு சப்போர்ட்டா நிற்கணும் அப்படிங்கிறவன் சப்ரஸ்ட் கிளாஸஸ்க்கு சப்போர்ட்டா மட்டும்தான் நிற்பான். ஒட்டுமொத்தமான பண்பாடையும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அதுல வராது. அதனால அந்த மாடல் இல்லை. அது சப்ரஸ்ட் கிளாஸஸ்க்கு சப்போர்ட்டா நிற்கணுங்கிறது இங்க இன்டென்ஷன் இல்லை. அது போர்வதான், வேற என்னவோ இருக்கு. இது வேற என்ன மாடல்? சப்ரஸ்ட் கிளாஸஸ்க்கு சப்போர்ட்டா நிற்கணுங்கிற மாடல் இல்லைன்னா வேற என்ன மாடல்? இது வேற என்ன மாடல்? புரிஞ்சுக்கணும். இது வேற ஏதோ ஒரு மாடல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன மாடல்? those who are not with me are against meங்கிற மாடல். புரியுறதா? என்னுடைய கொள்கை, என்னுடைய நம்பிக்கை, நான் வழிபடுற தெய்வம், இதை தவிர மீதி எல்லாமே தப்பு, மீதி எல்லாமே பொய், மீதி எல்லாமே மூட நம்பிக்கை, மீதி எல்லாமே அழிக்கப்பட வேண்டியவை, மீதி எல்லாமே நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டியவை அப்படின்னு ஒரு மாடல் இருக்கா இல்லையா? உலக பிரசித்தமா இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாடல் மாதிரிதான் இது இருக்கு. எதுன்னா, எனக்கு முன்னாடி வந்தவன் அத்தனை பேரும் தப்பு. இந்த இந்தியாவில் என்னென்ன பிராக்டிசஸ்லாம் இருக்கோ இது அத்தனையுமே அயோக்கியத்தனம், இது அத்தனையுமே முட்டாள்தனம், இது அத்தனையுமே ஃப்ராடு அப்படிங்கிற மாடல். அந்த மாடல் மாதிரி இந்த மாடல் இருக்குன்னா, அந்த மாடல்ல இருந்து தான் இந்த மாடல் வந்திருக்கு. இது வந்து ஏழைகளை, சப்ரஸ்ட் பீப்புளை அப்லிஃப்ட் பண்றதுக்காக வரல, அதுக்காக வரல. சப்ரஸ்ட் பீப்புளை அப்லிஃப்ட் பண்றதுக்காக வந்தவன் சப்ரஸ்ட் பீப்புளை அப்லிஃப்ட் பண்ற வேலையை தான் பார்ப்பான். இது வேற மாடல். இது வந்து இந்த நாடு முழுக்க எல்லாமே தப்பு அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னா எதுக்கு பேசுறான்? என் நம்பிக்கையை தவிர, என் தெய்வத்தை தவிர மீது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றவனோட ஏஜென்டா இருக்கிறதுனால பேசுறான். இவனுக்கு வந்து லட்சியம் சப்ரஸ்ட் பீப்புளை தூக்குறதெல்லாம் இல்லை. அவன் இவனோட ஏஜென்ட். இவன் அவனோட ஏஜென்ட். அதனாலதான் அவன் வெளில கிளம்பும் பொழுதே இவன் புலம்பினான், ஐயோ கிளம்புறையே, எங்களெல்லாம் விட்டுட்டு போறையே அப்படின்னு புலம்பின ஒரே ஆளு மொத்த இந்தியாவிலையும். வெள்ளக்காரன் வெளியேறும் பொழுது, வெள்ளக்காரா வெளியேறாதே,
நீ வெளியேறிவிட்டால் இந்தியாவே இருண்டதாக போயிடும், இந்தியாவை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை, எங்க ஸ்டேட்டையாவது நீ ஆளு அப்படின்னு புலம்பினான். ஏன் என்ன, அந்த வெள்ளக்காரனோட மாடலுக்கு இவர் ஏஜென்ட். இந்த கோஷ்டி, இந்த கேங்கு ஏஜென்ட். அந்த கேங்ல இருக்கிறவா எல்லாரையும் சொல்ல மாட்டேன், பாவம் நிறைய நல்லவாள்லாம் ஃபாலோயர்ஸ் இருக்கா. மேஜரா அதுல தலைமையில இருக்கிறவாள சொல்றேன். அது மாதிரியான ஒரு ஏஜென்டா இருக்கிறதுனால இந்த மாடல் அவன் தயார் பண்ணி கொடுத்த மாடல். வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தயார் பண்ணி கொடுத்த மாடல். புரியுறதா? இவாளுக்கு தயார் பண்ணி கொடுத்தான். எல்லாரையும் தப்புன்னு சொல்லு, எல்லாரையும் தப்புன்னு சொல்லு. சோ தட் அவனுக்கு என்ன, அதுல ஆக வேண்டிய காரியம் என்ன? எல்லாரும் இப்ப இருக்கிறவா எல்லாரும் தன்னுடைய நம்பிக்கைக்கு வருவார்கள், மாறுவார்கள். எங்க போனாலும் தன்னோட நம்பிக்கையில எல்லாரையும் மாத்தி விடணும் அப்படின்னு நினைச்சவன் உலகம் முழுக்க அப்படி மாத்தி தான் இருந்தவன். இருக்கிறவன் அது விஷயமா நம்ம ஏதாவது இப்படி போய் மாத்தினீங்கப்பா, எங்க பெருமையே நாங்க இது மாதிரியான ஒரு தாக்குதல்லாம் ஏற்படுத்தாத இருக்கிறது தான், வற்புறுத்தி யாரையும் மாத்தாத இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு கொஞ்சம் வாயை தந்து சொன்னா போறோம். அது உன் பெருமை இல்லை, உன் இயலாமைங்கிறான். அப்படி இருக்கு. இது என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? அது இருக்கிற சிவப்பந்தியனை அத்தனை பேரையும் அழிச்சு கொண்டுட்டு சிவபந்தியர்கள் தோத்து போயிட்டா காரணம் என்னன்னா அவளோட இயலாமை. நாங்க அடிச்சோன்னா எங்க பெருமை அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு நிக்கிறான். இன்னைக்கு அவ ஏஜென்ட் எப்படி இருப்பா அப்படிங்கும் பொழுது அவ ஏஜென்ட்னுடைய மாடல் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லும் பொழுது பிரதானமா எதெல்லாம் தப்புன்னு சொல்லணும்னா, இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய எந்த சின்னத்தையும் தப்புன்னு சொல்லணும். தேசத்தை மறுக்கணும், தேசத்தினுடைய தேசத்துவத்தை மறுக்கணும். எதனால தேசம் ஒற்றுமையாருதோ அது எதனால தேசம் ஒற்றுமையாருது, முதல்ல இந்தியாங்கிற பேராலேயே ஒற்றுமையாருது. அதனால இந்தியாங்கிற பேரையே வெறுக்கணும். வெறுத்துட்டு எப்படி வெளியில இருக்காங்கன்னு தெரியல. வாழலாம் அது சட்டம் தெரியாது எனக்கு. சட்டத்துல இல்லையா இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது அப்படின்னு பேசின ஜெயில போடணுங்கிற சட்டத்துல இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரிலாம் தெரியல, தெரியாம பேசக்கூடாது. இது மாதிரிலாம் ஒரு அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலயோ பேசிட முடியுமா? பேசிட்டு அப்புறம் சௌக்கியமா வெளியில நடமாட முடியுமா? யூஎஸ்ஏல உட்காந்துட்டு யூஎஸ்ஏன்னு ஒரு நாடே கிடையாது, யூஎஸ்ஏலாம் வேஸ்ட் அப்படின்னு பேசிட முடியுமா? கேள்விதான் கேட்கிறேன். எனக்கு இப்படிலாம் பேசுறவா இருப்பாளா இருக்கும் தெரியல. எனக்கு கேள்வி கேட்கிறேன். அப்படி பேசிட்டு அங்க நடமாட முடியுமா? பெரிய நாடு சவுதி அரேபியா. அரபு நாட்டுக்குள்ள யாராவது, அரபு நாடு ஒரு நாடே கிடையாது. அரபு நாடுன்னு ஒரு நாடு ஏற்பட்டதே சூழ்ச்சித்தனம். அது சூழ்ச்சி பண்ணி ஒரு நாட்டை ஏற்படுத்தியிருக்கா. அப்படின்னு பேசிட்டு வாழ்ந்துட முடியுமா அரபு நாட்டுல? ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன இழிச்சமாயனா இந்தியன். இதெல்லாம் பேசுறதுக்காக வரல இன்னைக்கு. ஏதோ வேலை தொடர்ச்சியா தோன்றது. இந்தியாங்கிற பெயர் அது எப்படி காமனா இருக்கு, அதனால இந்தியாங்கிற பேரை பிடிக்காது. அது மாதிரி எதெல்லாம் காமனா இருக்கோ, சிவன், ராமன், கிருஷ்ணன், முதலிய வேதம், பேன் இண்டியனா இருக்கு வேதம். இந்தியா முழுக்க வேதம் இருக்கு. வேதத்துக்கிட்ட மதிப்பு இருக்கு, வேத நம்பிக்கை இருக்கு, கர்மா தியரி. இவைகள் மூலமா தான் இந்தியாவுடைய இந்தியன்னஸ், இது மறுப்பே கிடையாது. அதுல ஒண்ணு ராமர் ராமாயணங்கிறது. அப்படிங்கும் பொழுது அதை டார்கெட் பண்ணணும். அப்போ அதுல தப்புன்னு படுறதோ படலையோ எல்லாத்தையுமே தப்பா ஆக்கணும். அதுல உள்ள விஷயங்கள், அதாவது முதல்ல எடுத்த உடனே ராமன் வில்லன்னு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கணும்.
அப்புறம்தான் ராமன்ட்ட என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு. என்ன ஏன் அப்படி ராமன் வில்லன் ஃப்ரேம் பண்ணிக்கணும்னு, ராமன் பேப்டைஸ் ஆகலையா, அவ்வளவுதான் அந்த விஷயம். அதனால அவன் வில்லன், தீண்டது கதை. இதுக்கு மேல என்ன சொல்லுவ நீ? இதை விட தெளிவா என்ன சொல்ல முடியும்? அதனால அவன் வில்லன், தீண்டது. அப்ப அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் தப்பு, அவன் செஞ்சதெல்லாம் தப்பு. பரதனுக்கு ஆட்சியை கொடுத்தது தப்பு, காட்டுக்கு போன லூசுத்தனம், லாய்க்கு இல்லாதனால காட்டுக்கு தள்ளிவிட்டா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லியே தீரணும். அது தப்புன்னு சொல்றதுக்காகவே அந்த புக்கை எடுத்து பார்க்கணும். புக்கை பார்க்கறானோ பார்க்கலையோ வாயில வந்தாதான் உளரணும். இவ்வளவுதான் உளறதுங்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. வாயில எது வந்தாலும் உளரும். உளறி 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 உளறி. இதுக்கு ஆதாரம் உண்டா, பிரமாணம் உண்டா? என்ன ஆதாரம்? எதை பத்தியும் கவலை கிடையாது. யாரும் கேட்கவும் போறது இல்லைங்கிற தைரியம், இது விஷயமா யாரும் கேட்கவும் போறது இல்லைங்கிற தைரியம், அதுல வாய்க்கு வந்தாதான் உணரும். ஏதோ சில தர்ம சந்தித்தமான இடம் இருக்கு, அதை பத்தி கேள்வி கேட்டான்னா வேற. சீதம்மாவை அக்னி பிரவேசம் ஏன் பண்ண வச்சார், வாலியை ஏன் மறைஞ்சு நின்று அடிச்சார் அப்படின்னு ஏதோ 2 கேள்வி. அது மாதிரி கேள்வி கேட்கறவா ஆஸ்திகாலிலேயே உண்டு. அவளுக்கு பதில் சொல்லின்னு தான் இருக்கும் நம்மளும். இங்க அது இன்டென்ஷன் இல்லையே, பதில் தெரிஞ்சுக்கணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை. அப்படிங்கிறவாளுக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. இன்டென்ஷனே என்னன்னா, இந்த ராமன்கிற கேரக்டரே மலைன் பண்ணணும். அது ஏன்னா அது அது அவ நம்பிக்கையில இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே ரீசனே வேண்டாங்க, வேற ரீசனே வேண்டாம். அவ நம்பிக்கையில இல்லை அப்படிங்கிறதுனால காலங்காலமா இந்த உலகத்துக்கு வழிகாட்டின்னு இருக்கக்கூடிய குடும்ப தர்மத்துக்கோ சமூக தர்மத்துக்கோ காலங்காலமா வழிகாட்டுற இந்த ஒரு இலக்கியத்தை எடுத்து தாறுமாறா சாடணுங்கிற ஒரே லட்சியம். அது நம்மளே நேர சாடினோம் அப்படின்னா நீ எல்லாம் அவன் குரூப்டா, அதனால நீ இப்படிதான் சாடுவேன்னு சொல்லிடுவா ஜனங்கள். அதனால இங்கேருந்தே அதுக்கு ஒரு குரூப்பை உருவாக்கி அவளை ஏஜென்டா வச்சுட்டு நடத்துற காரியம் இது ஒரு 40-50 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகரமா வரல அவளுக்கு, இருந்தாலும் டு லிட்டில் எக்ஸ்டென்ட் ஒரு வெற்றியை சாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி போயிடுது. ரொம்ப தலைவிரிகோலமா இது ஆடின காலம் ஒன்று உண்டு. அப்போ என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ராமன் சீதையை தேடினது, சீதையை தேடினா தப்பு, தேடாத போனா தப்பு, சீதையை நினைச்சு அழுதாலும் தப்பு, அழாத போனாலும் தப்பு, காட்டுக்கு போனாலும் தப்பு, காட்டுக்கு போகாத போனாலும் தப்பு, சத்தியத்தை காப்பாத்தினாலும் தப்பு, சத்தியத்தை காப்பாத்தாலும் எப்படியா இருந்தாலும் தப்பு சொல்லணும்னு முடிவு கட்டியாச்சுன்னா தப்பு சொல்லியாகும். இவாளுக்கு தான் கலாஹா என்று சர்வேஷோயம் இதி ஸ்மரன் பஜசிக்கும் பிருச்சந்தி கேச்சித்து கலாஹா. இவாளுக்கு பதில் சொல்லணும் முற்படலாம், சொன்னாலும் கேட்க மாட்டாவா. ஏன்னா லட்சியம் ராமரை மலை மண்ணுங்கிறது தான். அதனால அவளுக்கு பதில் சொல்றது அப்படின்னு போகாம, அவ அப்படிலாம் பேசும் பொழுது, அவ அது மாதிரிலாம் எழுதி வைக்கும் பொழுது, போர்டுலாம் எழுதி வச்சிருக்கும் பொழுது அதை பார்த்துட்டு தாபப்படுற ஆஸ்திக ஜனங்கள், அந்த ஆஸ்திக ஜனங்களுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லணும். அது எப்படி சொன்னா பெரிவாள்லாம் அந்த காலத்துல, அது தலைவிரிகோலமா ஆடின காலத்துல. இப்போ நான் இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு ஓப்பனா இப்படி கத்துன்னு கத்துறேனே, இது மாதிரிலாம் கூட கத்தலாவா? ஏதோ நான் ஏதோ அதை பண்ணிட்டேன் மாதிரி. அந்த நாள்ல அவள்லாம் பண்ண விதம் என்ன அப்படின்ன, லாடம் அடிச்ச குதிரை மாதிரி ஒரே விதம் ஃபோக்கஸ். என்ன ஃபோக்கஸ்ன, அவன் ராமரை திட்டின்னு இருக்கானா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ராமரோட குணங்களை நிறைய சொல்லுவோம்.
அவங்கிட்ட பதில சொல்லிட்டு அவனை திட்டின்ட்டு வேண்டாம். என்ன அவன் சுபாவம் அதுவா இருக்கலாம், நம்ம சுபாவம் அதுவா இருக்க வேண்டாமே என்று நினைச்ச மகனீயர்கள், பெரியோர்கள். மகாபிரிவாளே அப்படி செஞ்சதா சொல்லுவா. இதெல்லாம் கேள்விதான். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இந்து மத தெய்வங்கள் அதுவும் சிறப்பா பர்டிகுலரா ராமரை ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஸ்கிமிட்டி ரைடா ஒரு அதுக்கான சித்திரங்கள்லாம் வச்சு அவமானப்படுத்துறதுக்காக மூடநம்பிக்கை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆபாசமாலாம் தெய்வங்களெல்லாம் வரைஞ்சு அது மாதிரி கொண்டு வரதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தார். அதுலேயும் பர்டிகுலராக ராமர் தான். அது மாதிரி ஏற்பாடு பண்ண பொழுது யாரோ போய் மகாபிரிவாள்கிட்ட வருத்தப்பட்டுட்டாலாம். வருத்தப்பட்டுக்கிறதோட இல்லாமல் கோபத்தோட சொன்னாலாம், இதை தீவிரமாக எதிர்ப்போம். பெரியவா சுபாவம் எப்படி இருந்திருக்குன்னா அப்படிதான். இந்த இப்போ பெரியவா அதுக்கு பதில் சொல்றா. இந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு இந்த கதை. என்னென்ன ரொம்ப பெருசா அவளோடலாம் போய் சண்டை போடாதப்பா, அவ ஏதோ பண்ணட்டும். நம்ம தமிழகம் முழுக்க எத்தனை ராமர் கோவில் இருக்கோ அதெல்லாம் விசேஷமா அர்ச்சனை நடத்தி அதுல நிறைய ராமாயண பாராயணங்கள்லாம் பண்ணி அதே டயத்துல நிறைய ராமரை கொண்டாடுவோமே அப்படின்னு சொன்னா அவ சுபாவத்துக்கு அப்படி சொல்லக்கூடியவா. இதை எதுக்கு இப்போ இங்க சொல்றேன் அப்படின்னா, இதை நம்ம பெரியவாள்லாம் ஒரு வழியா கண்டா. என்ன வழி அப்படின்னா, அப்படி அவன் கண்டபடி ஏசும் பொழுது, கண்ணாபின்னா நாக்கில் நரம்பில்லாது பேசும்பொழுது, ஏளனம் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு பதில் அப்படிங்கிற பദ്ധதியில போகாம இவா பாட்டுக்கும் ஓயாம ராமகுணங்களை சொல்லிகிட்டே இருந்தா. ராமகுணங்கள் தான் இல்லை, எந்தெந்த இதிகாசங்களை எந்தெந்த புராணங்களை அவா விமர்சனம் பண்ணாலோ அதே சமயத்திலேயே இந்த மகனியர்கள் இருந்தா. யார சொல்றேன், ஸ்ரீ அண்ணாவே சொல்றேன். இருந்து என்ன பண்ணா அப்படின்னா, மேடை போட்டு அவளை திட்டி பேசாம, அது நம்ம விஷயம் இல்லை. என்ன பண்ணா அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் கண்ணீர் வரா மாதிரி பகவத் குணங்களை சொல்ற. அத்தனை பேருக்கு சம்மதமா இருந்தது, எல்லார் ஹிருதயத்தையும் தொட்டுது. தமிழகத்துல அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அது மாதிரியான ஒரு காலகட்டத்துல யதாயதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத, இந்த ஸ்லோகங்கள்லாம் பொய்யா. நம்ம தெய்வங்களெல்லாம் கடுமையா பேசுற ஒரு காலகட்டத்துல ஒரு சூரியோதயம் மாதிரி ஏற்பட்டு சர்வத்திர ஆசேத்து ஹிமாச்சலம், அதுலேயும் விசேஷத்தா தமிழகத்துல பலவேறு இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணி ஓயாம பகவத்குணத்தை சொல்லி ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர்ல பதில் இல்லை, ஒரு வம்பு தும்பு இல்லை. பகவத்குணங்களை சொல்றது, ஹார்த்தமா சொல்றது, ஹிருதய ஸ்பர்சியா சொல்றது. அதுலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை ஆக்கர்ஷிச்சு தெய்வம்னா இதுதான்டா, பகவான் இதுதான். பாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், எதுலையுமே அதுல உள்ள சாரத்தை அழகா எடுத்து சொல்லி ஜனங்களுடைய ஹிருதயத்துல உத்கர்ஷமான பக்தியை அது வேணும். அது இருந்தாலே இவா சொல்றது பின்னாடிலாம் போக மாட்டான், இவா கிட்டலாம் மயங்க மாட்டான். எதிர்த்து ஒரு சண்டை போடணும்னு தான் அவசியம் இல்லை, பக்தியால சாதிக்கிறது. மலையான ஆபத்துகள்லாம் மகாராஷ்டிரத்துல வரும்பொழுது சிவாஜி எப்படி வந்தான்? தனியாளா வந்துட முடியாது. சிவாஜிக்கு பின்னாடி ஒரு பெரிய பக்தாள் கூட்டமே நின்னுது. சாதாரண கூட்டம் இல்லை அது, இனி வரைக்கும் இருக்கு அந்த கூட்டம். சமர்த்தராமதாசரை சொல்றேன், நான் சொல்லலாம், பரம பூஜ்யத்தமர் எனக்கு.
சமர்த்தராமதாசர். சமர்த்தராமதாசரை மட்டும் இங்க பக்தாள் கூட்டம்னு சொல்லலாமா? சமர்த்தராமதாசருக்கு ஃபவுண்டேஷனை சொல்றேன். எதுன்னு வார்க்கரி. வார்க்கரி, நாமதேவர், ஏகநாதர், ஞானேஸ்வர், இவாள்லாம் சமர்த்தருடைய ஃபவுண்டேஷனாகவும் இருந்தா, இவாள்லாம் சமர்த்தர் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. எப்படி நம்மாழ்வார் ராமானுஜரை பேசுறாரோ அது மாதிரி ஏகநாதர், ஞானேஸ்வர் 2 பேராலையும் வரப்போற சமர்த்தர் ப்ரொஃபஸி பண்ணப்பட்டவர். வார்க்கரி அப்படிங்கிற இவ்வளவு பெரிய சமுத்திரத்திலிருந்து கடைஞ்சு வந்த வெண்ணை தான் சமர்த்தர். ஞானேஸ்வர் அதுலேருந்து நாமதேவர் ஆவிர்வகிச்சார், நாமதேவர் இடத்துலேருந்து ஏகநாதர் ஆவிர்வகிச்சார், ஏகநாதர் இடத்துலேருந்து சமர்த்தர் ஆவிர்வகிச்சார், சமர்த்தர்கிட்டேருந்து சிவாஜி ஆவிர்வகிச்சார். அப்படி வந்தது. திடீர்னு சிவாஜி வந்துவிடல. திடீர்னு சிவாஜி வந்துவிடல. இவ்வளவு பெரிய கோஷ்டி. ரிஷீனாம்ச பிரசாதேன கபிவிருத்த மதேனச்ச. கேள்விப்பட்டிருக்கல அந்த ஸ்லோகம் கிருஷ்ணாவன் கடைசியில. ஹனுமார் திடீர்னு வந்துள்ளேங்கிறார் ஜாம்பவான். எத்தனையோ ரிஷிகளுடைய தபசு, எத்தனையோ மகான்களுடைய ஆவல், அது எல்லாம் ஹனுமாரா திரண்டு வந்தது. எவ்வளவோ பூர்வாச்சாரியர்களுடைய ஆவல் ராமானுஜரா வந்தது. அப்படிதான் பூர்வாச்சாரியர்களுடைய மகாராஷ்டிர வார்க்கரி சம்பிரதாயத்து பக்தாளுடைய ஆவல் தான் சமர்த்தரா வந்தது. இதை துக்காராமும் அப்ரூவ் பண்றார். சமர்த்தரோட சமகாலம் அவர். நான் சொல்றதை அப்ரூவ் பண்றார். அந்த சமர்த்தர்கிட்ட தான் சிவாஜி வந்தார். எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, எதிர்ப்பு சக்தின்னு வெறும் மேடை போட்டு கத்துறது இல்லை. எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது சிவாஜிக்கு எது பலம் அப்படின்னா, வார்க்கரியினால உருவாக்கப்பட்ட மகாராஷ்டிரத்தில் உள்ள பாமர மக்கள்கிட்ட உள்ள பக்தியே பலம். பக்தியாலதான் சமாளிச்சா. பக்தியினாலதான் ஸ்வராஜ்யம் வந்தது. சிவாஜியினுடைய ஸ்வராஜ், ஸ்வராஜ்னு திலகர் சொன்னார்னு சொல்லுவா. அதுக்கு முன்னாடி சிவாஜியை சொல்லியிருக்காரு. பக்தியினால ஏற்பட்டது ஸ்வராஜ்யம். அதே பக்தி, அந்த பக்தி வேணும். இவ்வளவு எதிர்ப்பு சக்திகளுக்கு நடுவில் பண்பாடே சிதறி கீழே விழுந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பீதியில தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு சொல்லிட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்கேன் தான். தினமும் 10 நிமிஷம் வேதம் நிறைந்த தமிழ்நாடு கத்துறேனே. இப்ப ஏற்பட்ட இந்த ஒரு தமிழ் பண்பாடு, இந்த சம்ஸ்கிருதி, இந்த சம்ஸ்கிருதியே அப்படியே நில குலைஞ்சிருமோ அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையில கண்டபடி யாரையும் ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம். பின்ன என்னென்ன ஃபோக்கஸ்டா நம்ம மாட்டும் நம்மளுடைய சுவாமியினுடைய குணங்களை அனுபவிச்சுட்டு இருப்போம். இந்த பகவத் குணங்கள் காதல விழ 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 உள்ளத்துல இறங்க 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 உள்ள இருக்கிற பக்தி பொங்கும். அது பொங்கியாச்சு அப்படின்னு எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அது பிரதான விஷயம். அது அதனாலேயே என்ன ஆச்சு அப்படின்னா, அதே சமயத்துல இருந்த மகனீயாளா இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணா ஆசேத்து ஹிமாச்சலம், அதுலேயும் பிரதானமா தமிழகத்துல ஊர் ஊரா போய் சொன்ன ராமகதை, கிருஷ்ணலீல, பாரதம், இதெல்லாம் எல்லார் மக்களுடைய ஹிருதயத்தையும் தொட்டுது. மக்களுக்கு அது நிம்மதியை கொடுத்தது, நேர் பாதையை காட்டித்து. மக்களுக்கு ஒன்றும் புதுசா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கதையெல்லாம் யாரும் புதுசா சொல்லிவிடல, காலங்காலமா இருக்கிற கதை தான். இருந்தாலும் கூட மக்கள் வேலிடேட் பண்ணிக்கணும். இந்த கதை மேல தோஷத்தெல்லாம் வெளியிலன்னு ஆரோபிக்கிறாளே, ஆரோபிக்கிறதுனால மனசு கெட்டு போயிடல, மனசு வருத்தப்படுறது. இந்த வருத்தப்படுற ஜனங்கள் இருக்காளே, அவா கிட்டக்க அதுக்கான அந்த அந்த பகவத் குணங்களை உள்ளபடி சொல்லும் பொழுது அதை கேட்டுடுறான். சரிதான் அப்படிங்கிற ஒரு சாந்தி ஏற்படும். அது மட்டும் இல்லை, பகவானிடத்துல உத்கர்ஷமான ஒரு பக்தி ஏற்படும். அது மாதிரி ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் மறுபடியும் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல தீவிரமான ஸ்ரத்த ஏற்பட்டு மறுபடியும் நம்ம நாடு ஸ்ரேயச அடைஞ்சது. இப்படிப்பட்ட மகான்களால் தான் ஸ்ரேயச அடைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்லோகங்களால் ராமகதாமிருத சாரத்துல
அவர் காலத்துல இருந்த ஒரு நிலை, ராமரை திட்டுறதும் ஏசுறதும் படிக்கிறதும், அது மாதிரியான நிலையில இருந்தவா சில பேர்களை பார்த்துட்டு உள்ளம் வருந்தி, அவ மேல துவேஷம் ஒன்றும் இல்லை, அவ மேலேயும் துவேஷம் இல்லை நம்மளுக்கு, உள்ளம் வருந்தி அதனால ஒரு 5-6 ஸ்லோகங்கள், உபோத்காதத்துல ஒரு 3-4 ஸ்லோகம், இங்க ஒரு 2 ஸ்லோகம் அது விஷயமா அமையிறது. அந்த சமூகத்தை பார்த்தவர் அவர், அதனால சொல்றார். இப்போ அது குறைஞ்சிடுது. ஏன் குறைஞ்சதுன்னா, அவரால் அவரை மாதிரி மகான்கள் என்ன பண்ணா அவனை எதிர்த்தாளா அப்படின்னு நிறைய பகவத் குணங்களை சொன்னான், நிறைய நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணான், நிறைய பகவத் குணங்களை சொன்னான். அதனால என்னாச்சுன்னு, ஆஸ்திக்யம் வளர்ந்தது, பக்தி வளர்ந்தது, பவித்திரமாயிடுது. மத் பக்தி யுக்தா பவனம் புனாதி என்று இந்த பிரதேசங்கள் எல்லாம் பவித்திரமாயிடுத்து. பரம பவித்திரமா மறுபடியும் சம்ஸ்கிருதி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிற விஷயம். தஸ்மாதேவகி திக்கரோமி ததிதம் துச்சம் ஜெகத்ரட்சகா அப்படிங்கிற ஒரு தாபம். இந்த தாபம் இவ்வளவு தூரத்துக்கு அவரை உழைக்க வச்சு, பகவத்குணங்களை சொல்ல வச்சு, இந்த பகவத் குணாமிருதத்தினால இன்னைக்கு பரமஸ்ரேயசு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நடந்து எல்லாரும் க்ஷேமத்தை அடைஞ்சா என்று இன்னைக்கு இவ்வளவு நான் பேச வரல, இருந்தாலும் ஏதோ ஹிருதயத்தில் வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு மேலே ஆரண்ய காண்டம் தொடர்ந்து பார்த்து, நாளைக்கு ஆரண்ய காண்டம் பூர்த்தியாகுது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.